மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கண்டதை பார்க்காதீங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அட்மிஷன் காலகட்டங்களில் எந்த நேரத்துலேயும் நம்ம கூகுள்லேயும் சர்ச்லேயும் இதை தேடுறது அதை தேடுறது இந்த மாதிரி விஷயங்களாகவே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். பல நேரங்களில் நம்ம படிப்பு சார்ந்து, நம்ம சேரப்போகிற கல்லூரி சார்ந்து, சேரப்போகிற பல்கலைக்கழகம் சார்ந்து, சேரப்போகிற கோர்ஸ் சார்ந்து கூட நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் சார்ந்து கூட நிறையா பார்ப்போம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மாணவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு அஃபீஷியல் சைட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ அஃபீஷியல் இல்லாத சைட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நெட்டில் அது ரொம்ப வியாபாரத்தனமாக ஆகிடுச்சு. உதாரணமாக இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு போட்டிங்கன்னா, இன்னொரு 8-10 அதே பேரில் வரும். என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வேறுபாடுகளோடு உங்களை வேற எங்கேயோ இழுத்திட்டு போகும். அது வியாபாரத்தனமாக லிங்க் பண்ணப்பட்ட அதே பேருக்கு நெருக்கமாக வைக்கப்பட்ட வேற ஒரு சைட்டு. அப்போ நமக்கு பார்க்கும்போது டக்குன்னு தெரியாது. உள்ளே போய் நம்ம பாட்டுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அது அஃபீஷியல் கிடையாது. ஸோ எப்பவுமே அஃபீஷியல் சைட்டுக்கு உள்ளே தான் போகணும். இன்றைக்கி நீங்கள் அட்மிஷன் சார்ந்து எவ்வளோ சைட்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ TNEonline.org இருக்குது. அதிலே இன்னும் சில வேறு இது பார்த்திங்கனாக்கா இந்த அட்மிஷனுக்கு சம்மந்தம் இல்லாததே அதனால தான் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் இந்த அட்மிஷனுக்கான வெப்சைட்ஸும் பார்த்திங்கன்னா பேர்கள் வித்தியாசமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வருடம் அக்ரிக்கு பார்த்திங்கனாக்கா TNEU.YouCanApply.comலாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த சைட்டு பதிவு பண்ணாமல் விட போது வேறு யாராவது அந்த சைட்டை எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அஃபீஷியல் சைட் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. நீங்கள் சர்ச் பண்ணும்போதே அஃபிஷியல் சைட்னு கூட போட்டு தேடலாம். மற்றபடி உள்ளே போய் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். மேலே யூனிவர்சிட்டியோட லோகோ இருக்கா, யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் இது இருக்கா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அட்மிஷன் சார்ந்த விஷயங்கள்லேயும் அப்படி தான். என்னன்னாக்கா வியாபாரத்தனமாக உங்களை எங்கேயாவது இழுத்துட்டு போயிடுவாங்க. இதை நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா கூகுள் ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா ஒரு 15 சைட்டு வரும். நீங்கள் டக்குன்னு அவசரத்தில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை எங்கெங்கேயோ இழுத்துக்கிட்டு போகும். காரணம் என்னென்னா, அவங்களாம் நீங்கள் எதை தேடுறீங்கன்னு பார்த்து அந்த சர்ச் என்ஜின் மூலமாக உங்களை வியாபாரத்துக்கு பிடிக்கிற அன்அஃபிஷியல் சைட்ஸ் ஸோ டெக்னிக்கலாக எப்போவுமே அஃபீஷியல் சைட்டில் மட்டுமே உங்களுடைய அட்மிஷன் சார்ந்த விஷயங்களை தேடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறது. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.